பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது பாதுகாப்பு வளையத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆதார வசனம் யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? கர்த்தரின் கண்மணிகளே, ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவருக்கும் உம்முடைய பாதுகாப்பு கிடைக்கட்டும். பொல்லாத ஆவியிலிருந்து, வன்கணின் ஆவி, பொறாவியின் ஆவி, இச்சையின் ஆவி, அத்தனை ஆவியிடமிருந்து கர்த்தாவே இவர்களை இவருடைய குடும்பங்களை நீ பாதுகாப்பீராக. இன்று அது நடக்கட்டும் சுவாமி, காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ரட்சிக்கப்பட்ட ஜனமாகிய நம்மை கர்த்தர் தன் கண்மணி போல் காப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். தாவீது சொல்வது போல, அவர் நம் கண்மலை, அவர் நம் கோட்டை, தஞ்சம், கேடகம், அடைக்கலப்பட்டனம். ஒருவனும் நம்மை தொட முடியாது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம் சபைக்கும், நமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் உண்டு. உன் ஜீவிய காலமெல்லாம் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றுதான் வாக்கு பண்ணியிருக்கிறார். யாவருக்கும் பொதுவான எதிரி ஒருவன் உண்டு. அவன்தான் சாத்தான், பிசாசு. இவனுடைய நோக்கம் எல்லாம் நம்முடைய சொத்துக்களை அழிப்பதோ சரீரத்தை கேடு உண்டாக்குவதோ அல்ல. நம்மை தேவனிடமிருந்து பிரிப்பதே அவனது நோக்கம். இந்த தெய்வீக உறவை பிளக்க வேண்டும். நம் சிந்தையை வேறு பக்கம் திருப்ப வேண்டும், முறுமுறுக்க செய்ய வேண்டும், அவிசுவாச டிராக்கில் வைக்க வேண்டும் என்பதை. இதற்குத்தான் அவன் வகை தேடி சுற்றி திரிவதாக வேதம் நம்மை எச்சரிக்கிறது. 1 பேதுரு 5:8. இதற்கு தப்பித்துக்கொள்ள தேவன் நமக்கு ஆலோசனையும் தருகிறது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:9 என்றும், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றும் யாக்கோபு 4:7 உறுதியளிக்கிறார். நம்மை அழிப்பவனிடமிருந்து தப்பித்து கொள்ள, நம்மையும் நம்முடையவைகளையும் காப்பாற்றிக் கொள்ள, அழியாவையும் சகலத்தையும் வென்றவரையும் உலகத்தை ஜெயித்தவருடைய நாம் சகலத்தை ஒப்புவிக்க வேண்டும். அவரது இரத்த கோட்டைக்குள் வைக்க வேண்டும். எப்படி வைப்பது? தினந்தோறும் காலையில் அவரை துதித்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து, பின் சகலத்தையும் உமக்குள் வைக்கிறேன் தகப்பனே, தீங்கு எங்களை தொடாதபடி காத்தருளும், எங்களை பாதுகாத்து கொள்ள, எங்களை பாதுகாத்து கொள்ள எங்களால் முடியாது, அது கூடாது, நீங்கள் வழி நடத்துங்க என்று ஒப்புவிக்க வேண்டும். 1 நாளாகும் 4:10 யாபேசு ஜெபிக்கிறான். அப்படி ஜெபிக்க வேண்டும். அப்படித்தான் யோபு ஜெபித்து பலிகள் செலுத்தி வந்தான். தேவனும் யோபுவை குறித்து நற்சாட்சி கொடுத்தார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். பிசாசு தேவனோடு பேசுகிறான். நீர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றை சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தேன், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று என்று சொல்லி, இவற்றையெல்லாம் நீ தொடுவீர் என்றால், அதாவது எடுத்து விடுவீர் என்றால், அவன் நம்மை தோஷிப்பான். நீர் அவரை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறீர், இது மாறும் என்று சவால் விட்டான். தேவன் பிசாசிற்கு அனுமதி கொடுத்தார். யோபுவின் மேல் கை போடாதே, மற்றவைகளெல்லாம் கையில் இருக்கிறது என்றார். சகலத்தை பிசாசு எடுத்தான். பருக்களால் அவன் சரீரத்தை வாதித்தான். யோபு தான் பிறந்த நாளை முதலில் சபித்தாலும் பின் சுதாரித்து கொண்டான். அற்புத அறிக்கைகளை செய்தான். அவன் தேவனை தூஷிக்கவே இல்லை, அவிசுவாச வார்த்தைகளை பேசவே இல்லை, விசுவாசத்தில் ஸ்திரமாக இருந்தான். சாத்தான் வெட்கப்பட்டு போனான். யோபுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்துக்கு உரியவனானான். இந்த விசுவாச சோதனை என்பது எல்லாருடைய வாழ்வில் அவ்வப்போது நடக்கும். கர்த்தர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை இந்தப்படி சோதிக்கிறார். வெளிப்படுத்தல் 3:19. எதற்கு என்றால், அடுத்த ஹை லெவலுக்கு கொண்டு போக. இதை நாம் அறிந்திருத்தல் அவசியம். இவ்வளவு பாதுகாப்பிற்குள் நாம் இருந்து பிசாசு நம்ம எல்லையில் வந்து கிரியை செய்கிறான் என்றால் எப்படி வந்தான்? இதுதான் செய்தி. நான் ஏற்கனவே சொன்னது போல, பிசாசிற்கு நம் சொத்து பத்தின் மேல் பற்றுதல் இல்லை. நம்மை நமது பரம தகப்பிலிருந்து பிரிப்பதே அவனது பிரதான நோக்கம். இதற்கு நம் எல்லையில் நுழைவதற்குத்தான் வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்படி இந்த விஷயத்தில் சோர்ந்து போவதோ அல்லது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்பதோ இருப்பது இல்லை. நாமே நம் கோட்டையில் கீறல் ஓட்டை போட்டு விடுகிறோம், வளையத்தை சிதைத்து விடுகிறோம். இதை கவனித்து கொண்டிருக்கும் அவன் இதை பெரிதாக்கி ரோடே போட்டு விடுகிறான். எப்படி பாதுகாப்பு வளையத்தில் ஓட்டை கீறல் விழுந்தது? நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தெரிந்தே அவருக்கு பிடிக்காது என்று செய்கிறோம் பாருங்கள், அப்பொழுது இதற்கு ஓட்டை விடும். இதில் முதன்மையானது விக்கிரக ஆராதனை. அதை நாம் பெரும்பாலும் செய்ய மாட்டோம். ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு ஒப்பனையானது என்ன இருக்கிறது வேதத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அவிசுவாசமான பேச்சு,
முறுமுறுத்தல், நமது மனது சொற்படி செய்தல், ஆவியானவர் உணர்த்தி இருந்தாலும் அது புரிந்தாலும் கீழ்ப்படியாமல் இருப்பது, இவைகளெல்லாம் காரணம். அதனால்தான் அதில் ஓட்டை விழுந்து விடுகிறது. அதை அவன் பெரிதுபடுத்திக்கொள். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். சவுல் ராஜா, கர்த்தர் அவனுக்கு ஒரு கட்டளை இட்டிருந்தார், அமலேக்கியரை முற்றிலும் அழித்துவிடு என்று. ஆனால் இவனோ மனிதர்களை பிரியப்படுத்த முதல் 2ஆம் தரமானவைகளை எடுத்து வைத்து கொண்டான். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9-12 வரை வாசித்து பாருங்கள். பழி செலுத்துவதில் ஆசாரியனாகிய சாமுவேலுக்கு வருகைக்கு அவன் காத்திருக்கவில்லை. உடனே ஆவியானவர் சவுலை விட்டு விலகிவிட்டார். பாதுகாப்பு வளையம் திறவுண்டது, சிதைந்து போனது. வேறு ஆவி இவனை கவ்விக்கொண்டது. வர வர பலவீனப்பட்டு போனான். ராஜ்யபாரத்தை இழந்தான். கொடூரமான இறப்பு. நாம் எப்படி நமது பாதுகாப்பு கோட்டை விட்டு விடுகிறோம்? பெருமையான பேச்சு, பொறாமை, கசப்பு, வீட்டில் சண்டை, விவாதம் வருமுன் அதை விட்டுவிடு என்று வேதம் சொல்லும் பொழுது மறுபடியும் ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறது. நான் தானே நல்லவன், அதுதானே மனைவிதானே மோசம் என்று கை நீட்டி பேசுவது, பொறுப்பை எடுத்துக்கொள்ளாது. பொறுத்துக்கொள்ளுதல் ஆண்டவர் சொல்கிறார். லஞ்சம் வாங்குதல், பிறரை வஞ்சகம் பண்ணுதல், காரணமில்லாமல் பிறரை பகைத்தல், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை வேறொன்றுக்கு கொடுப்பது, நிர்விசாரமாக இருப்பது, அசால்ட்டாக இருப்பது, ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பது, இவைகளெல்லாம் நம்முடைய பாதுகாப்பு வளையத்தை நாமே ஓட்டை போட்டு கொண்டு விடுகிறோம். உள்ளே இருக்கும் ஆவியான உணர்த்து கொண்டே தான் இருக்கிறார். இதை நாம் சட்டை செய்வதில்லை. புலம்பல் 3:40 படி நமது வழிகளை சோதித்து கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டு அவரிடம் திரும்பினால் உடனே அவர் சார்ஜ் எடுத்துக்கொள்வார். அந்த கோட்டை மறுபடியும் சுற்றி வளைக்கப்படும். எரேமியா 15:19 சொல்லப்பட்டபடி நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று தான் சொல்லுகிறார். விட்டுவிடுவேன் என்று ஒரு நாள் சொல்லவில்லை. மனேசே என்பது ஒரு மோசமான ராஜா, எசேக்கியேலுடைய மகன். 2 நாளாக 33ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவன் விக்கிரக ஆராதனை செய்தான், தோப்புக்களை உண்டாக்கினான், கர்த்தர் விட்டு விலகினான். கர்த்தர் எவ்வளவு சொல்லி அவன் கேட்கவே இல்லை, விட்டுவிட்டார். பாதுகாப்பு வளையம் சிதைந்து விட்டது. அசிரிய படையில் இவனை 2 வெண்கல சலிகளால் கட்டி பாபிலோனுக்கு கொண்டு செல்ல இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் இவன் தாழ்மையாக ஆண்டவருடைய கிருபை வேண்டி கெஞ்சினான். உடனே ஆண்டவர் கிருபை கொடுத்து அவனை மன்னித்து மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார். கேட்டீர்களா? படித்து பாருங்கள். 2 நாளாக 33ஆம் அதிகாரம் 10-13 வரை வாசித்து பாருங்கள். உங்களது குற்றங்களை பட்டியலிட்டு கொண்டிருக்க மாட்டார். அது மனிதர்கள். கடந்த காலத்தையே சொல்லிக் கொண்டிருப்பது அது மனிதர்கள். அவரது கிருபை பெரியது. அவரது இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்றுதான் வேதம் சொல்கிறது. உங்களை ரட்சிப்பினால் மறுபடியும் அலங்கரிப்பார், சாந்தத்தினால் அலங்கரிப்பார், கற்றுக் கொடுப்பார். ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை மறுபடியும் செய்யாமல் காத்து கொள்ளுங்கள். பாதுகாப்பு வளையம் பக்காவாக மாறிவிடும். இழந்து போன சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். சரீரம் ஆரோக்கியம் கொடுத்தான். அற்புத மறுவாழ்வை பெறுவீர்கள். மறுபடியும் வலுவாமல் இருக்கவரது கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்போது உங்கள் பாதுகாப்பு வளையத்திற்கு இருக்க விரும்புகிறோம். இந்த வளையம் சேதப்படாதபடிக்கு எங்கள் நாவிற்கும் வாய்க்கும் காவல் வையும். எல்லாவற்றையும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.